நண்பர்களே, இன்று நாம் பயணிக்கப் போகும் இந்த களஞ்சியத்தில் தமிழர் மரபும் அறிவும் விண்வெளி ஆராய்ச்சியும் ஒன்றாக கலந்த ஒரு அற்புதமான உலகத்தை நோக்கி செல்லப் போகிறோம். நாம் நவகிரகங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவை வெறும் பக்தி மரபாக அல்ல, நம் முன்னோர்களின் அறிவு, குறிப்பாக விண்வெளி அறிவின் ஒரு பிரம்மாண்ட பாகமாகும் என்பதை நாம் இங்கு காணப்போகிறோம். நவகிரகங்கள் என்றால் என்ன? எப்போது, எப்படி இந்த எண்ணம் தமிழர் சிந்தனையில் வேறு ஒன்றினது? இந்த கேள்விகளுக்கு விடையளிக்க நாம் முதலில் நவகிரகங்கள் என்ற சொல்லின் பொருளை விரிவாக பார்க்க வேண்டும். நவ என்றால் 9, கிரகம் என்றால் நகரும், இயக்கமுள்ளவை. இங்கு 9 விண்மீன் சக்திகள்: சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு மற்றும் கேது. இதில் முதல் 7 நாம் கண்ணால் காணக்கூடிய விண்வெளியில் இயங்கும் பௌராணிக கிரகங்கள். கடைசியில் 2 ராகு மற்றும் கேது நம் கண்களுக்கு தெரியாத ஆனால் சாயா கிரகங்கள் என அழைக்கப்படும் இரு வலுவான கணிப்பான சக்திகள். இவ்வாறு ஒவ்வொரு கிரகமும் தமிழர் பார்வையில் ஒரு தெய்வீக சக்தியாக மட்டுமல்ல, கால ஓட்டத்தை, இயற்கையின் மாற்றங்களை, மனித வாழ்வின் பல்வேறு பரிமாணங்களை வழிநடத்தும் சக்தியாகவும் கருதப்பட்டது. தமிழர் மரபில் இந்த கிரகங்கள் வெறும் பூமியின் மீது சாய்ந்திருக்கும் கடவுள்கள் அல்ல, அவை விண்வெளியில் இயங்கும், ஒளி வீசும், சக்தி பரிமாறும் பெரும் சக்திகள். இந்த நவகிரகங்களை பற்றிய அறிவு தமிழில் ஏற்கனவே நூற்றாண்டுகளுக்கு முன்பே இருந்தது. இந்த அறிவு தமிழர் பண்பாட்டை மட்டுமல்ல, அவர்களது கணிப்பு முறைகளையும், கால நிர்ணயத்தை, விவசாயம், மருத்துவம், வாழ்வியல் என அனைத்தையும் வகுத்து வழி நடத்தியது. காலம் செயல் கொண்டது, காலத்தை கிரகங்கள் இயக்கும் என்ற அந்த மனப்பான்மை நம் முன்னோர்களின் அறிவியல் பார்வையின் அடையாளம். தமிழர்களின் விண்வெளி அறிவு ஜோதிடத்தில் மட்டுமல்ல, இலக்கியத்தில், கோயில் கட்டிடக் கலைகளிலும் வெளிப்படுகிறது. ஒரு மனித வாழ்வில் நேரம் என்பது மிக முக்கியம். எந்த நேரத்தில் என்ன செய்வது நல்லது, எப்போது பயணம் செய்யலாம், எப்போது விவசாய பணி தொடங்கலாம், எப்போது சாகுபடி, அறுவடை, திருமண நேரம் என அனைத்தையும் நவகிரகங்களின் இயக்கம் கொண்டு கணிப்பார்கள். இது வெறும் மூட நம்பிக்கை அல்ல. நவகிரகங்கள் வழங்கும் அதிர்வுகளை கணித்து, கால மாற்றங்களை அறிந்து, இயற்கை மாற்றங்களுக்கு ஏற்ப மனிதர் தன் வாழ்வை திட்டமிடும் அறிவு. தமிழ்நாட்டில் நவகிரக கோயில்கள் என்பது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனிப்பட்ட கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவை பெரும்பாலும் கும்பகோணத்தை சுழற்சி செய்து அமைந்துள்ளன. இந்த கோயில்கள் வெறும் பக்தி பூஜை செய்யும் இடங்கள் அல்ல, அவை பூமியில் கிரகங்களின் இயக்கங்களை கணிப்பதற்கான கணித மையங்களாகும். ஒவ்வொரு கோயிலும் அந்த கிரகத்துடன் தொடர்புடைய ஒளிவீச்சை, கால மாற்றத்தை, சுற்றுப்பாதையை கணிக்கக்கூடிய கோணத்தில் கட்டப்பட்டுள்ளது. சூரியனுக்கு சூரியனார் கோவில், சந்திரனுக்கு திங்களூர், செவ்வாய்க்கு வாயலூர், புதனுக்கு புதனார் கோவில், வியாழனுக்கு ஆழையமான், சுக்கிரனுக்கு கஞ்சனூர், சனிக்கு திருநள்ளாறு, ராகுவுக்கு திருநாகேஸ்வரம், கேதுவுக்கு கீழபழம் சூழி என ஒவ்வொன்றும் தனித்துவமான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கோயில்களின் அமைப்பு, அவற்றின் வடிவமைப்பு, கால கணிப்பு, ஒளி வீச்சு எல்லாவற்றும் ஒரு அற்புதமான விண்வெளி அறிவின் அடையாளம். தஞ்சை பெரிய கோயிலின் அமைப்பு கூட நம் முன்னோர்களின் வானியல் அறிவை வெளிப்படுத்துகிறது. பெரும்பாலான கோயில்கள் கிழக்கை நோக்கி கட்டப்பட்டிருக்க, பெரிய கோயிலின் கோபுரங்கள் சூரிய ஒளி கோணத்தில் கட்டப்பட்டுள்ளது. இதுவே கிரக இயக்கங்களை, சூரிய ஒளியின் பாதிப்பை, சந்திரன் வளர்ச்சியை, மற்ற கிரகங்களின் செலவை கணக்கிடும் அறிவு எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது என்பதை காட்டுகிறது. தமிழ் இலக்கியத்தில் நவகிரகங்களின் பரிணாம அறிவும் ஆழமும் காணப்படுகிறது. திருக்குறளில் வான் என்ற வெஃப்கிய செய்கை வானம் தானியமாதோறும் தரும் என்கிறார் திருவள்ளுவர். இதன் பொருள் விண்வெளியை பற்றி அறிவு தேவை என்பதை நமக்கு உணர்த்துகிறது. வானத்தை பார்க்கும் அறிவும், அதன் இயக்கங்களை புரிந்து கொள்ளும் ஞானமும் இருந்தால்தான்
நம் வாழ்வில் வளம் பெருகும். அகநானூறு, புறநானூறு, திருமந்திரம் போன்ற நூல்களில் நவகிரகங்களின் தெய்வீக சக்திகள் மட்டுமல்லாமல் அவற்றின் கணிப்பு முறைகளும் அந்த அதிர்வுகளை மனித வாழ்வில் பயன்படுத்தும் அறிவும் பரிமாறப்பட்டுள்ளது. தமிழர்கள் சூரியனின் ஒளிக்கதிர்களை, சந்திரனின் வளர்ச்சியை, செவ்வாய் மற்றும் சனியின் தாக்கத்தை, ராகு கேதுக்களின் அதிர்வுகளை ஆய்வு செய்து அதை மருத்துவம், ஜோதிடம், கால அமைப்பு என பல துறைகளில் பயன்படுத்தினர். குறிப்பாக சித்த மருத்துவம் கிரகங்களின் ஒளி, அதிர்வு, கால மாற்றம் ஆகியவற்றை ஒரு வகையான அறிவியல் கணிப்பாகவே எடுத்தனர். ஒவ்வொரு கிரகமும் மனித மனநிலையை, உடல் நிலையை, வாழ்க்கையின் திருப்பு முனைகளை குறிக்கும் என நம்பப்பட்டது. சூரியன் ஆன்மீக சக்தி, புகழ்; சந்திரன் மனநிலை, உணர்வு; செவ்வாய் ஆத்திரம், சக்தி; புதன் அறிவு, பேச்சுத்திறன்; வியாழன் ஞானம், தியானம்; சுக்கிரன் இன்பம், கலாச்சாரம்; சனி துன்பம், சோதனை, சகிப்புத்தன்மை; ராகு ஆழ்ந்த ஆசை, அசுர சக்தி; கேது விஷய விளக்கம், துறவு ஆகியவையாக கருதப்பட்டது. இந்த தன்மைகள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை, சந்திக்கும் சவால்களை, எதிர்பாராத வாய்ப்புகளை, மனதின் உயர்வையும் தாழ்வையும் தீர்மானிக்கும் என நம்பப்பட்டன. மக்களின் ஜாதகத்தில் எந்த கிரகம் எங்கு அமைகிறதோ அதற்கேற்ப வாழ்க்கையில் மாற்றங்கள், சவால்கள், வாய்ப்புகள், வெற்றி, தோல்வி, சந்தோஷம், துக்கம் என அனைத்தும் ஏற்படும் என நம்பப்படுகிறது. இது வெறும் நம்பிக்கை அல்ல, பல நூற்றாண்டுகளாக நிலைத்திருக்கும் ஒரு அறிவியலின் வெளிப்பாடு. இன்றைய அறிவியலில் கூட நாம் கிரகங்கள், நட்சத்திரங்கள், விண்வெளி ஆய்வுகள், காலம், காலநிலை மாற்றம், பூமியின் இயக்கம் என பல விஷயங்களை கணக்கிடுகிறோம். ஆனால் தமிழர்கள் இதனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்திருந்தனர். அவர்கள் கட்டிய கோயில்கள், எழுதிய இலக்கியங்கள், உருவாக்கிய சித்த மருத்துவ முறைகள் அனைத்தும் நவகிரகங்களை ஒரு அறிவியல் பார்வையில் பயன்படுத்தியது. கடைசியாக, நவகிரகங்கள் என்பது வெறும் பக்தி சார்ந்த ஒரு விஷயம் அல்ல. அது நம் தமிழ் அறிவியலின் அடிப்படையான விண்வெளி கணிப்பு முறையாகும். மனித வாழ்வின் ஒவ்வொரு பரிமாணத்தையும் அனுபவித்து, ஆராய்ந்து, இயற்கையின் மாற்றங்களை புரிந்து, காலத்தை கணித்து வாழ்ந்த நம் முன்னோர்களின் அறிவை இந்த நவகிரகங்கள் எடுத்துரைக்கின்றன. இன்றும் நாம் பார்க்கும் நவகிரக கோயில்கள், அவை அமைந்துள்ள இடங்கள், அவை வழங்கும் ஆன்மீகம், அறிவியல், மருத்துவம், இலக்கியம் என அனைத்தும் தமிழர்களின் விஞ்ஞான பார்வையை, அறிவையும் ஆன்மீகத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு அரிய சான்றாக உள்ளது. நாம் நம்புவது நம் மரபு, ஆனால் அந்த மரபை அறிவியலுடன் இணைத்து புரிந்து கொள்வதும், அதற்கு ஏற்ப வாழ்வும் முன்னேற்றமும் பெறுவதும் தான் உண்மையான தமிழர் பாரம்பரியம்.